எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, சர்வவல்லவர் கூட இருக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக உம்மண்டை நாங்கள் வருகிறோம். கர்த்தர் அடியேனை மறைத்து பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே மிகுந்த பலனை தரட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அதுல 2 வசனத்தை அடிக்கடி நான் உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அது சொல்லும் போது ஆண்டவரே கர்த்தர் அழகா சொன்னாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும் நான் இதை சொன்னேன். அப்போ கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்து இல்லைன்னா நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்காது? நிறைவா இருக்காது. மகிழ்ச்சிக்கோ சந்தோஷமாய் வாழ்வதற்கோ நமக்கு பணம் என்பது அடிப்படையானது அல்ல. பணம் என்பது அடிப்படையானது அல்ல. பணம் மட்டும் இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துடலாமா பிரதர்? அல்லது நல்ல கார் வச்சிருந்தா, நல்ல பைக் வச்சிருந்தா, அல்லது நல்ல ஒரு வேலையில் இருந்தா, அல்லது நல்ல ஒரு வீடு வச்சிருந்தா சந்தோஷமா வாழ்ந்துடலாமா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா அப்படி வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. சந்தோஷத்தினுடைய நிறைவு என்பது பர்சனலா என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணங்கள் சார்ந்தது. என்னுடைய எண்ணங்கள் சார்ந்தது. அந்த சந்தோஷம் எனக்குள்ள நிறைவா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. அதற்கு சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படி, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படி என்று அவர் சொல்லல. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அப்ப நான் உங்களுக்குள் இருந்தான்னு சொன்னா வேற அர்த்தம். இது என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருந்தான்னு என்ன அர்த்தம்னா, ஐயா தேவன் பேரில் இருக்கிற ஒரு பெரிய மனமகிழ்ச்சி. 2வது என்னை குறித்து அவர் மகிழ்ச்சியா இருப்பது. அவருடைய சந்தோஷம் எனக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா எப்படி நிலைத்திருக்கும் பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. என்னை குறித்து அவர் எப்படி இருக்கணும்? 2வது அடக்கம் நிலைத்திருக்கணும். அது அதாவது நிலைத்திருக்கணும் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரை உங்களோட அது பயணிக்கணும். உங்கள் வாழ்வை குறித்து கர்த்தர் சந்தோஷமா இருக்கணும். நீங்க கர்த்தருக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அதே போல உங்கள் வாழ்வை குறித்து அவர் மிகுந்த என்னமா இருக்கணும்? மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமா இருக்கணும். அது நிலைச்சிருந்தா உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை இருக்காத பிரதர்? பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. மோடி கூட நிம்மதியா உட்கார்ந்துருப்பாரான்னு தெரியாது. அவருக்குள்ள என்ன இருக்கு? பிரச்சனை இருக்குது. ஸ்டாலின் நிம்மதியா இருப்பாரா பிரதர்? அவருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்துல யாரு பிரதர் பிரச்சனை இல்லாம இருக்கிறா? எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும். புறஜாதியான் இருந்து உயர் பதவியில் இருக்கிற மனுஷன் இருந்து சாதாரணமான கீழ்நிலையில் இருக்கிற மனுஷன் வரைக்கும் எல்லாருக்குள்ள பிரச்சனை இருக்கும். அது நடுவில் நான் சந்தோஷமாய் நிறைவாய் வாழுகிறேனா? அதான் கர்த்தர் நமக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவுக்கான வழிகளை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த பகுதியில மிக முக்கியமாய் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறதுன்னு கேட்டா கனி கொடுக்கிற வாழ்வு. கனி கொடுக்கிற வாழ்வு. அந்த கனி குறித்து கர்த்தர் பேசும்போது பாத்தீங்கன்னா இதுல நிறைய காரியங்களை பேசுறார். 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வைக்கிறார். அப்புறம் அதுக்குள்ள மீதி கதைக்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும் என்பதை தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். என்னில் தேவன் எப்பொழுது மகிழ்ச்சி ஆகிறார் பிரதர்? நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்பொழுது என் வாழ்வை குறித்து மகிழ்ச்சியா இருக்கிறார்னா நீங்கள் கனி கொடுக்கிறவளா இருக்கணும் முதலாவது. அப்புறம் அதே பகுதி அந்த வசனத்துல வாசிக்கும் போது 2வது உணர வேண்டிய காரியம் என்னன்னா முன்னிலும் அதிக கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும், அப்புறம்
முன்னிலும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கும்படி தீர்மானித்து கொஞ்சம் கனிகளை கொடுக்கிற வரைக்கும் தான் உங்க பலன். மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பது யாரு? அது யாரு? கர்த்தர். அப்ப ஒண்ணு, நான் கனி கொடுக்கணும். ரெண்டாவது, நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்புறம் அதே மிகுந்த கனிகளை குறித்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் உங்களில், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், அதாவது செடியாகிய கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிற கொடியாய் இருந்தீர்களானால் நீங்கள் மிகுந்த என்ன செய்வீங்க? கனிகளை கொடுப்பீர்கள். அதுக்குள்ள நிறைய இருக்குது. கர்த்தர் தான் அந்த மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிறார். அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தர் அந்த கொடியை என்ன பண்ணாரு? சுத்தம் பண்ணாரு. 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கனியை கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அது என்ன பண்ணுகிறான்? சுத்தம் பண்ணுகிறான். சுத்தம் பண்ணப்படாம எந்த கொடியும் மிகுந்த கனியை கொடுக்க முடியாது. கனி கொடுப்பது நான் எடுக்கிற ஒப்பு கொடுக்கிற காரியம். மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பது கர்த்தர். அந்த மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதாவது செடியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவோடு கொடியாக நான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஒட்டினா மட்டும் போதுமா பிரதர்? இல்ல, அவர் சுத்தம் பண்ணுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அவர் என்னை சுத்தம் பண்ணுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். வெட்டப்பட வேண்டிய பகுதி, கழிக்கப்பட வேண்டிய பகுதி, அந்த கொடியில காய்ந்திருக்கிற சருகுகள் முதற்கொண்டு அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? சுத்தம் பண்ணுவாரு. அதுல ஏதாவது பூச்சிகள் புழுக்கள் ஒட்டி இருந்தா அதை சுத்தம் பண்ணுவாரு. அதை சுரண்டி சுத்தம் பண்ணும் போது அந்த கொடியில என்ன உண்டாகும்? காயம் என்பது என்னங்க? அப்படியே ஒரு பூச்சிக்கோடு பிடிச்சிருச்சு செடியில, அதை நீ கிளீன் பண்றீங்க. கிளீன் பண்ற இடம் காயப்படுமா படாதான்? புண்ணாயிருச்சு பிரதர், புண்ணை கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணும் போது மறுபடியும் காயப்படுமா படாதா? அது மறுபடியும் காயப்பட்டாதான் சீக்கிரத்துல ஹீல் ஆகும். விளங்குலையா? புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த புண்ணை நீங்க சுத்தம் பண்ணி ரத்தம் வர சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஹீல் ஆகும். அதுக்கு மேல காஞ்சி அந்த பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா, புண்ணுக்கு மேல அப்படி பிடிக்க விட்டீங்கன்னா சீக்கிரம் என்ன செய்யாது? ஹீல் ஆகாது. உங்களுக்கு தெரியாமலே உள்ள சீல் பிடிப்பதற்கான வாய்ப்பு அதுல ரொம்ப அதிகம். அப்ப புண்ணு எப்ப சுத்தமாகும்? திரும்ப திரும்ப நீங்க கிளீன் பண்ணும்போது ரத்தம் வர கிளீன் பண்ணீங்கன்னா சீக்கிரத்துல சுத்தமாகும். அப்போ சுத்தம் பண்ணாதான் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அப்ப தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். எதுக்கு பிரதர்? மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு. அப்ப சுத்தம் பண்ணுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டியதுதான் மிகப்பெரிய காரியமா இருக்குது. உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த நாய்க்குட்டியை குளிப்பாட்டணும்னா அந்த நாய் குளிப்பாட்டுறதுக்கு சில நாய் விருப்பமா வரும், சில நாய் என்ன செய்யாது? வராது இல்ல, மல்லு கட்டும் இல்லையா? இல்லைங்க, அது மல்லு கட்டி மிகுந்த போராட்டம் போராடிச்சுன்னா நீங்க பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டுவீங்க, அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டுவீங்க, பிறகு நாத்தம் தாங்காம வெளியே கட்டி போட்டுருவீங்க. அது சுத்தம் பண்ண இடம் கொடுத்தா எங்க இருக்கும்? வீட்டுக்குள்ள இருக்கும். சுத்தம் பண்றதுக்கு இடம் கொடுக்கலன்னா அது எங்க இருக்கும்? அதேதான், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். அதேதான், சுத்தம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கலன்னா நாற்றம் எடுத்த வாழ்க்கை என்பது உங்களை தேவனை விட்டு என்ன செய்யும்? தூர கொண்டு போயிரும். அப்ப நல்லா கவனிங்க. மிகுந்த கனிகளை கொடுக்கிற அனுபவத்திற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எப்படி? தன்னோட ஒட்டி வச்சிருக்கிறார். தன்னை நினைச்சார் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நினைச்சுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவது பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுவது 5ஆம் வசனமா 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள். மிகுந்த கனிகளை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது நிலைத்திருக்கிற கனி. 16ஐ வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நிலைத்திருக்கிற கனி. அப்ப கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். மூன்றாவது, அந்த கனி 24/7 உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பீரியட் நான் கனி கொடுத்தேன் பிரதர்,
அதுக்கு பிறகு என்னால கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சில்ல, அவர் உங்களுக்குள்ளும் இல்ல. முதல் காரியம் என்ன ஆகும் பிரதர்? ஜெப வாழ்க்கை அச்சு போகும், வேத வாசிப்பின் தியானமும் அச்சு போகும். இதை கர்த்தரை விட்டு நீங்கள் பிரிக்கப்படுவதனுடைய முதல் படி. ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில வாரங்கள்ல, ஒரு சில மாதங்கள்ல பிசாசு தான் நடப்பிக்கப்பட வேண்டிய காரியத்தை உங்களுக்குள்ள நடப்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அதான் அறிகுறி, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த கனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும், என்னுடைய மரணம் வரை, என்னுடைய முடிவு வரை அது எனக்குள்ளே நிலைத்திருக்கும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தான் அவர் ஏற்படுத்தினார். இந்த வசனத்துல இன்னொன்னு சைட்ல ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்தம் பண்ணப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் நாமத்தினாலே நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். எப்போன்னா கனி நிலைத்திருக்கிற போது. அதுவும் அங்க சொல்லப்படுது இல்லையா? அந்த 16 வசனத்தில் என்ன போட்டிருக்குது? இன்னைக்கு அது நமக்கு டாபிக் இல்லை. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீ போய் கனி கொடு, அந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாக உன்னை காத்துக்கொள். அப்ப நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரணும் அப்படி சொன்னீங்கன்னா நீ கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்கணும். இல்லைன்னா நீங்க மண்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, ஒரு மண்டலம் உபவாசம் இருந்து இயேசுவின் நாமத்துல கேட்டாலும் சரி, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா இது வசனம், இன்னைக்கு நமக்கு அது டாபிக் இல்லை, நீ அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ கனி கொடியா, மிகுந்த கனிகளை கொடு. அந்த கனி உன்னுடைய மரணம் வரை என்ன செய்யணும்? அது உனக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்கதான ஒன்றா இருக்கணும். அப்பொழுது என்ன நடக்குது பிரதர்? பிதா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார், பிதா மகிமைப்படுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. யாருடைய சந்தோஷம்? கர்த்தருடைய சந்தோஷம். நிறைய காரியம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல, கர்த்தர் என்ன யோசிக்கிறார்னு என்ன செய்யல, தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் சந்தோஷமா இருக்கும்படி நான் வாழ்வதை தேவனாய கர்த்தர் விரும்புறார். அவர் சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த சந்தோஷம் எனக்குள்ள நிலைச்சிருந்துச்சுன்னா என் சந்தோஷம் நிறைவா இருக்கும். இப்ப நிறைவா இருக்குன்ற வார்த்தை எதை குறிக்குது பிரதர்? நான் ஃபுல்லா சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பது, அல்லது என்னை சுற்றில இருக்கிற என் குடும்பம், என்னை சார்ந்த எல்லாவற்றிலும் அந்த சந்தோஷம் என்பது படர்ந்திருப்பதை என்ன செய்கிறது? அது காண்பிக்கிறது. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என் சந்தோஷம் என்ன ஆயிரும்? நிறைவாக. பெரிய வீடு இருக்குது பிரதர், பிள்ளைங்க தான் சரியே இல்லை, ஒவ்வொன்றும் ஒருத்தையும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறான். எந்த தகப்பனும் தாயும் நிம்மதியா இருக்க முடியும்? யார் நிம்மதியா இருக்க முடியும்? எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா பயங்கர நோய், அசைய முடியாத அளவு பலவீனம், யார் நிம்மதியா இருக்க முடியும்? விளை கொள்ளுங்க. அப்போ நான் நிறைவான சந்தோஷத்தினால் நான் நிரம்பி இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, என் குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய ஊழியம், என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் அந்த சந்தோஷம் பரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் நான் எப்படி இருக்க முடியும்? நிறைவா இருக்க முடியும். அதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்டதான கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். இப்படி நிலைத்திருந்து அந்த கனி எனக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு என்ன வழி என்பதற்கு தான் கர்த்தர் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல 3 பார்ட்ஸா காண்பிக்கிறார். நிலைத்திருப்பதுனா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு 3 காரியம் காண்பிக்கப்படுகிறது. முதல் 11 வசனத்துல செடிக்கும் கொடிக்கும் நடுவா இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். செடி யாரு? கர்த்தர். கொடி யாரு? நம்ம. கர்த்தருக்கு நமக்கு நடுவா இருக்கிற செடிக்கும் கொடிவுக்கும் நடுவுலா இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதல் 11 வசனத்துல காண்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கொடிகளுக்கு நடுவில் உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு கொடிக்கும் இன்னொரு கொடிக்கும் நடுவில் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னு காமிக்கிறார். ஒரு திராட்சை கொடி ரொம்ப அழகுள்ளதா, அது மேன்மை உள்ளதா பார்க்கப்படணும்னா எல்லா கொடியிலும் கனி இருக்கணும். நான் ஒட்டப்பட்ட ஒரு கொடியா இருந்து பக்கத்து கொடியில கனி இருக்க கூடாது நான் நினைச்சேன்னா அந்த செடியில என்னத்தை பார்க்க முடியாது. எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்தை 2ஆம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஐயா, திராட்சை செடிக்கு என்ன மேன்மை? திராட்சை செடியிலிருந்து ஒரு கட்டையாவது கிடைக்குமான்றாரு. ஃபர்ஸ்ட் நிலவு ஜன்னெல்லாம் சரி இல்லையா, அதுக்குரிய கட்டை வருமா திராட்சை செடியிலிருந்து? ரெண்டாவது கேட்கிறாரு,
ஒரு முளையாவது அதுல இருந்து கிடைக்குமான்றார். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் அந்த லேப்ட் வந்து மரப்பலகையில போட்டிருப்பாங்க. அதுக்கு 2 குச்சி என்ன பண்ணிருப்பாங்க, அதுல செவுத்துல ஊனி அது செவுத்துல இருந்து வெளியே நிற்கும் அந்த குச்சி. அதுக்கு மேல ஒரு பலகை போட்டிருப்பாங்க. ஆதி காலத்து எல்லா ஓட்டு வீட்லயும் அதை நீங்க நினைச்சலாம், அதை பார்க்கலாம். அத்த கத்தர் அடையாளப்பட்டி கேட்கிறாரு, அப்படி ஒரு குச்சாவது திராட்சை செடியில இருந்து கிடைக்குமான்னு கேட்கிறாரு. 3வது ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஐயா இந்த சில கொடிகள் படரம் எழும்புவதற்கு நிற்பதற்கு ஒரு முட்டு கொடுப்போம் பார்த்திருக்கீங்களா? ஒரு கவட்டை மாதிரி ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஒரு செடி சாயுது, ஒரு கொடி இருக்கு அப்படின்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வெட்டி ஒரு கவட்டை குச்சி வச்சு ஊனி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா அது சரியாம இருக்கிற வாழை மரம் சரிஞ்சா கூட அப்படிதான் ஊனி விடுவாங்க. இப்ப கத்தர் கேட்கிறாரு, அந்த திராட்சை செடியில் இருந்து அப்படி ஏதாவது ஒரு கவட்டை குச்சாவது கிடைக்குமான்ற. எதுவுமே கிடைக்காத ஒரு திராட்சை செடிக்கு வேற என்ன மேன்மை இருக்க முடியும்? கர்த்தர் நேசிக்கிற அளவுக்கு, என் தேவனாகிய கர்த்தராலே விரும்பப்படுகிற அளவுக்கு தன்னையும் தன்னுடைய மக்களையும் உறவு எப்படிப்பட்டது என்பதை அடையாளப்படுத்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு திராட்சை செடி அவ்வளவு மேன்மையா அதுக்கு இருக்க வேண்டிய காரணம் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான், அதுகிட்ட இருக்கிற கனி மட்டும்தான். கர்த்தர் சபையாரை பார்த்து சொல்றார், ஐயா உங்ககிட்ட சனங்கள் தேடி எதுக்கு வருவாங்க தெரியுமா? கனியை மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவான். கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய பிள்ளைகளை தேடி மற்றவங்க வரணும்னா அவங்க கனிகளுக்காக மட்டும்தான் திராட்சை செடிக்கிட்டு வருவாங்க. முட்டுக்காக வரமாட்டாங்க, ஒரு சின்ன முளை குச்சிக்காக வரமாட்டாங்க, ஒரு சின்ன அந்த என்னது ஒரு கட்டை கிடைக்கும் என்பதற்காக வரமாட்டாங்க. அதையெல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசும்போது சொன்னாரு, உயிரோடு இருக்கும் போதே திராட்சை செடிக்கு அவ்வளவுதான் வேல்யூ. அது சுட்டரிக்கப்பட்டுருச்சுன்னா, எப்ப சுட்டரிக்கப்படும்? கனி கொடாத நிலையில அது சுட்டரிக்கப்படும். சுட்டரிக்கப்பட்டுருச்சுன்னா அதனால ஏதாவது ஒரு மேன்மை உண்டா அப்படிங்கறத எசேக்கியேல் 15 அதிகாரத்துல கர்த்தர் கேட்கிற கேள்வி. அப்படிப்பட்ட அக்கடிக்குள்ளே ஒப்பு கொடுப்பேன் என்பதுதான் அங்கே தேவனாய கர்த்தர் பேசுகிற வார்த்தையா இருக்கிறது. அப்போ கொடிகளுக்கு நடுவுல நமக்குள்ள இருக்கிறதான ஒரு உறவு, கொடிகளுக்கு நடுவா இருக்கிற உறவு அடுத்து 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பேசப்படுகிறது. 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கொடிக்கும் இந்த உலகத்திற்கு நடுவில் இருக்கிற தொடர்பு, உறவு அதை குறித்து கர்த்தர் பேசுறார். நம்ம எங்க வாழ்றோம்? இந்த உலகத்துக்குள்ளதான வாழ்றோம். என்னங்க, நம்மை சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க, சத்தர் இருக்கிறாங்க, எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க, விரோதிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆங்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் தான் வாழ்றோம். நம்முடைய நலம் விரும்பியும் இருக்கிறாங்க, நம்ம எதிர்ப்பவர்களும் அதிகமா நினைச்சுறாங்க. உலகமே எதிர்க்குன்னு சொல்லக்கூடாது, எதிர்க்கிற உலகத்துக்கு நடுவில் என் நலத்தை விரும்புகிற ஒரு சின்ன கூட்டமும் இருக்கு இல்லையா? என்னங்க, கர்த்தர் அந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல. அப்ப நான் என்னுடைய விரோதிகளை நான் நினைக்கும் போது அதையும் நினைக்கணும்ல. ஐயா எனக்கு பாய்க்கிறான், ஐயா விரோதமா இருக்கிறான், இப்படி எல்லாம் பொறாம பிடிக்கிறான், எரிச்சல் அடைகிறான், அதை மட்டுமே நினைச்சா இன்னொரு சைடு இருக்கே. அப்ப அந்த சைடை யார் பார்ப்பது? அப்போ நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆக மொத்தம் எனக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. என்னை நேசிக்கிற ஜனம் இருக்கிறாங்க, என்னுடைய நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க, என்னுடைய விரோதிகளும் இருக்கிறாங்க. இதெல்லாம் கலந்துதான் என்னது உலகம். அப்போ அதுக்கு எனக்கு நடுவில் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? இது சரியா இருக்கும்போதுதான் இந்த காரியத்தின்படியான ஆசீர்வாதமாகிய என் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியான கிருபையை நான் பெற்றுக்கொள்றேன். நிறைவா இருக்கும்படியான கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி நிலைத்திருப்பது அவ்வளவு ஒண்ணு எளிதானதல்ல. இப்ப நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வளர்ச்சி, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய வளர்ச்சியை காட்டிலும், ஒருவேளை அந்த பெருமையான அந்த பெயர் பிரசாபத்தை காட்டிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரதர், இது இந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு என்னெல்லாம் கஷ்டப்படணும் பிரதர். இன்னைக்கு வரைக்கும் நிந்தை அவமானம் எல்லாத்தையும் தடந்தான் வரணும். ஊழியம் பண்றதுன்னா அவமானம் நிந்தை இல்லாமலாம் யாரும் பண்ணல. இவ்வளவு வீசியெல்லாம் கிடையாது ஊழியம் செய்வது. அசால்ட்டு நீங்க சொல்லிடக்கூடாது பிரதர் நான் விசுவாசியா இருந்துக்கிறேன். விசுவாசியா இருக்கிறது மட்டும் என்ன ரொம்ப ஈஸியா? என்ன அது ஈஸி கிடையாது. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற எதுவும் அவ்வளவு எளிதானது கிடையாது. அதுக்குதான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லி, ஐயா இப்படிதான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், இது நடுவுல நீ நிலைத்திருந்து கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும், அந்த கனிகளை நிலைத்திருக்கவும் செய்யணும். அவன் என்ன அவமானப்படுத்திட்டான் பிரதர், இவன் என்ன அவமானப்படுத்திட்டான், ஒரு காலம் ஊழியத்தை செய்ய முடியாது. எவ்வளவு பேர் அதுல கிண்டல் பண்ணுவான். அவன் பண்ணுகிற பேசுகிறது என் காதுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டிதான் அடுத்து மறுபடியும் நான் இன்னொரு குடும்பத்தை போய் என்ன செய்யணும், பார்க்கணும். எதுக்கு பிரதர் நான் சொல்லுவேன் எங்க மிஸ்டர்கள்ட்டையோ,
பிச்சை தான் எடுக்கிறேன், ஆனா என் தேவனுக்காக எடுக்கிறேன், எனக்காக எடுக்கல. என்ன கர்த்தர் என் தேவனுக்காக பிச்சை எடுப்பதனால கர்த்தர் எனக்காக பிச்சை எடுக்கும்படி என்ன வைக்கவே இல்லை. என்ன பிளஸடா கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்க இல்ல, இந்தோனேசியா போனாலும் மலேசியா போனாலும் அங்கேயும் நான் அதை சொல்லுவேன், எனக்கு ஒரு குறைவில்லை, ரிட்டர்ன் போறதுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு பத்திரமா தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவில இருந்து வந்து ஒரு பைய கூட இப்படி இங்க சொன்னதே இல்லை. அங்க நான் கஷ்டப்படுறேன், ரிட்டர்ன் போற கூட காசு இல்லை, பிளைட் டிக்கெட்லாம் காசு இல்லாம இருக்கிறேன், ஒரு வாரம் இருந்தா போன் இருக்குன்னு. நீங்க என்ன ரிட்டர்ன்லாம் டிக்கெட் போட்டு தான் வந்திருக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றீங்க. அன்னைக்கு லேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் அப்படிதான் சொல்றேன், அப்படிதான் கர்த்தர் நடத்துறார். ஆனா பிச்சை எடுக்கிறேன் பிரதர், அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, எல்லாம் உண்டு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்காக கூச்சப்படல, ஆனா என் தேவனுக்காக பிச்சை எடுக்கிறேன். அப்ப எப்படி பிரதர் நிலைச்சிருக்க முடியும்? இந்த அவமானத்தை, நிந்தையை, அந்த சில காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிலைச்சிருக்க முடியாது. அவ்வளவு வீசி கிடையாது, அவ்வளவு சில காரியங்கள் நீங்க நிலைச்சிருக்க முடியாது. அப்பதான் அந்த காரியம் ஓடும். இப்ப நம்ம ஆபீஸ்ல ராஜன் ரொம்ப நாளா என் கூட தொடர்றாருன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத காரியம் இருக்குமா? இருக்கும். என்ன குறிச்சு அவருக்கு ஏதாவது பிடிக்காத காரியம் இருக்குமா? அவரை குறிச்சு எனக்கு பிடிக்காத காரியம் இருக்கும், என்ன குறிச்சு அவருக்கு பிடிக்காத சிலது இருக்கும். ஆனா தொடர்றோம். நிலைத்திருப்பதற்கு நிறைய காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். விளங்குதா விளங்கலையா? விசுவாசியா இருப்பதும் அப்படி நிலைத்திருப்பதும் கடினம்தான். ஊழியனாய் நிலைத்திருப்பதும் கடினம்தான். எப்படியாகிலும் நீங்கள் நிலைத்திருப்பது கடினமானதுதான். ஆனா நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அந்த கனி உங்களுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். கேட்டது எதுவோ நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ கனி கொடுன்றார். இந்த அதிகாரத்துல 2 இடத்துல சொல்றார், மறுபடியும் 15 அதிகாரத்துல. அப்போ என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நான் கேட்கறத கர்த்தர் தருவாரு. இது எல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கும் எனக்கும் நடுவா இருக்கிற உறவு எப்படிப்பட்டது பிரதர்? நான் கனி கொடுக்கிற கொடியா இருந்தா நிலைச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு அறுத்து போடுவார். 2ஆம் வசனத்துல சொல்றார். 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு கனி கொடுக்கிற கொடியை பார்த்து சொன்னாரு, அதிக கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அதை கர்த்தர் என்ன செய்றாரு? சுத்தம் பண்ணுகிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வரியை சொன்னாரு, என்னுடைய உபதேசத்தினாலே அந்த சுத்தம் உண்டாகிறது. எப்படி சுத்தம் பண்றாரு? கர்த்தருடைய உபதேசத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி அவர் வரும்போதுதான் வருவாரு. இப்ப நேரடியா வந்து உங்களுக்கு பிரசங்கம்லாம் பண்ண முடியாது. அதுதான் தேவனாய் கர்த்தர் எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிருக்காரு? விசுவாசிகளுக்கே கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய உபதேசத்தை நாங்க தான் சொல்லுவோம். இல்ல இயேசுதான் வந்து டைரக்டா சொல்லணும்னா உங்களுக்கு நடக்காது. நான் வேணா போட்டோவில் இருக்கிற வேசு மாதிரி வேஷம் போட்டு வேணா நின்று சொல்லலாம். திரும்ப சொல்லிட்டேன், இயேசு மாதிரி இல்ல, போட்டோவில் இருக்கிற இயேசு மாதிரி. ஏன்னா இயேசு போட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருந்தாரான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆதியில 2 போட்டோ தான் இயேசுவான போட்டோ. ஒண்ணு பாத்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு இருப்பாரு, நடுவுல என்ன செய்யும்? ஒரு ஹார்ட் மாதிரி ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கும், அது ஒரு போட்டோ. 2ஆவது போட்டோ பாத்தீங்கன்னா அந்த அங்கியோட இப்படி சைடு போஸ்ல கெத்செமனேல ஜெபம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ. இந்த 2 தான் ஆதியில போட்டோ. இன்னைக்கு இதுல இருக்கிற எபோவ் 50 எல்லாருக்கும் தெரியும். நடுவுல தான் 2-3 போட்டோ வந்துச்சு. எனக்கு விவரம் தெரிய 80ஸ்ல அந்த போட்டோ வந்துச்சு. அது காரணம் 2 மூத்த ஊழியக்காரங்க தமிழ்நாட்டுல. இந்த 2 ஊழியக்காரங்க தான் அப்படி ஒரு போட்டோ ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா டார்க் பிரவுன் கலர் பேக்ரவுண்ட்ல இயேசுவோட முகம் மட்டும் ஒரு லைட் சைடு போஸ்ல கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். கரெக்டா? அதுக்கு பிறகு இப்ப எல்லாரும் அந்த போட்டோ தான் பயன்படுத்துறாங்க. அந்த போட்டோ எதை அடிப்படையில் வரையப்பட்டது பிரதர்? இயேசுவாக நடித்த ஒரு நடிகன் அடிப்படையில் வரையப்பட்டது. இயேசுவான போட்டோ போடும்படி சந்தர்ப்பம் இருந்தா கூட வெறும் அங்கியை காமிப்பேன், வெறும் மடியை காமிப்பேன். அவர் தலையை நான் காமிச்சதே இல்லை. நடுவில் சில வசனங்கள்லாம் போடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, தலை இருக்காது, இயேசுவான இருக்கு. இது கீழே இருக்கும், இதுக்கு அங்கி இருக்கும், கையை இப்படி காமிச்சிட்டு இருப்போமே தவிர முகத்தை நான் காமிச்சதே இல்லை. கர்த்தருடைய நேரா இறங்கி வந்து என்ன செய்ய முடியாது? அவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் சுத்தமாக்குறார், மிகுந்த கனிகளை தரும்படி உபதேசம் அந்த சுத்தத்தை தருகிறது. 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டு அழகா சொன்னாரையா, தானா கனி கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன இல்லையா, நீங்களா கொஞ்சம் கனி கொடுங்க, அதுக்கு பிறகு கர்த்தர் மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பாருன்னு. நீங்களாவும் கனி கொடுக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவோடு ஒட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? கொஞ்சம் கனியை கொடுக்க முடியும். மிகுந்த கனியை கர்த்தர் எடுப்பார். அதுக்கு பின்னாடி இன்னும், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால்
மிகுந்த கனிகளை கொடுப்பான். 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. அக்னியிலே போடுவார்கள் அல்ல, போடுகிறார்கள். எப்ப பிரதர்? அப்போ வருங்காலத்துல நியாய தீர்ப்பின் நாளிலே கிறிஸ்து வரும்போது மட்டும் இல்ல, உலகத்துல நீ வாழும் போதே இது நடக்கும்ன்றார். அது கீழே, நீங்கள் என்னிலும் எங்கள் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லிட்டாரா? நான் உன்னில் நிலைத்திருப்பது என்ன பிரதர்? என் வார்த்தை உன்னில் நிலைத்திருப்பது, என்னுடைய உபதேசம் உன்னில் நிலைத்திருப்பது. அப்பொழுது நீ என்ன கேட்கிறீ அது நடக்கும். சோமண்ண பிரதர் ஒண்ணுமே நடக்கல பிரதர். நமக்கு மாசந்தோறும் ஒன்று நடக்கணும். இது உலகத்துல நடக்கக்கூடிய காரியமா? எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே தரல பிரதர். உனக்கு ஏற்கனவே கர்த்தர் வீடு வாசல், ஏற்கனவே வாகனங்கள் எல்லாம் உண்டு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளை குட்டிகளை கொடுத்துருக்காரு, இன்னும் ஒண்ணுமே செய்யலன்ற. நமக்கு வாரந்தோறும் வரும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒண்ணு கர்த்தர் செய்யணும். ஐயா டெய்லி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யும். கர்த்தர் சொல்லிட்டே, உன்னை உயிரோடு வச்சிருக்கிறது நான் செஞ்சதுதான்டா, உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நான் கொடுத்ததுதான்டா, உனக்கு டெய்லி ஒன்னா கிடைக்கும், இருக்கிறத வச்சுட்டு என்ன செய், வாழு அப்படின்னா கர்த்தர் சொல்லுவாரு. எனக்கு ஒண்ணுமே செய்யல கர்த்தர், ஒண்ணுமே என்ன செய்யணும்னு கேட்க, எல்லாம் தான் செஞ்சிருக்காரு. உங்களை யார் யாருக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு எனக்கு பட்டியல் தெரியும் இல்லையா? என்னென்ன செஞ்சிருக்கிறாருன்னு தெரியும், என்ன என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு தெரியும், அது எப்ப நடக்கணும்னு தெரியும். கரெக்ட் தானே? பிள்ளை இப்பதான் எல்கேஜி படிக்குது, அதுக்கு மாப்பிள்ளை யாருன்னு கர்த்தர் சொல்லணும்னு நினைச்சா பைத்தியார்த்தனம் தானே? அது எல்கேஜி தான் படிக்குதியா, அதுக்கு நீ மாப்பிள்ளை தேடும் போது சொல்லுவார். நாங்க இப்ப நம்ம செய்ய வேண்டிய என்ன பிரதர்? எல்கேஜி படிக்கிறது ஆண்டவர் உண்மை சார்ந்தே வளரட்டும், எவனையும் இழுத்துட்டு ஓடிடாம பார்த்து கூட தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எல்கேஜில இழுத்துட்டு ஓடிடும் போல. இப்போ நம்ம ஜெபி இன்னைக்கு இல்லாம அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே என் மகன் எவனையும் இழுத்துட்டு போயிடக்கூடாது, என் மகன் எவ்வளவு இழுத்துட்டு போய் எப்ப ஜெபம் பண்றதுக்கு போய் எல்கேஜி படிக்கும் போதே ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய இருக்குது? ஜெபம் பண்ணவே தவிர, அதாவது என்னன்னா பரிசுத்த வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுடைய காரியத்தை ஜெபிக்கணும். அவனுக்கு என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல, யார் கல்யாணம் பண்ணுவானா? டே அது காலம் வரும்போது கர்த்தர் சொல்லுவாரா, அமைதியா அவன் வேலையை பாடுறா, அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ எனக்கு எதுவுமே செய்யல கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு போலியானதுன்னா, நீ கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் பட்டியல் போடுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்துக்காகவும் நீங்க எவ்வளவு நாள் ஃபாஸ்ட் பண்ணீங்க? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி, வீட்டில் இருக்கிற பைக்கு, காரு, இதுக்கெல்லாம் நான் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண பிரதர், கர்த்தர் அதுக்கு பிறகுதான் எனக்கு கொடுத்தாரு சொல்ல முடியுமா? என்னங்க நினையாம நடந்துச்சுங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. நான் பைக் வாங்கணும்னு நினைக்கலங்க, கர்த்தர் வீட்டில் வந்து ஒரு பைக்கை நிறுத்தினாருங்க. அப்படிதானே? அதுக்காக உபவாசம் பண்ணுமா? அப்ப யோசிங்க, எனக்கு எதுவுமே கர்த்தர் செய்யலைங்கிற வார்த்தை எவ்வளவு போலியானது என்பது உங்களுக்கு விளங்கும். கேட்கறதெல்லாம் நடக்கணும் பிரதர். கனி கொடுத்துக்கிட்டே இரு, மிகுந்த கனிகளை கொடு. நேற்றை விட கனி கூடிக்கிட்டே இருக்கட்டும். நீ என்னென்ன கேட்கிற எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சிட்டே இருப்பாரு, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா வசனம் பொய் உரைக்காது. அது கீழே சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படி. அப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய சந்தோஷம் எனக்குள்ள நிலைத்திருக்கணும்னா அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். அதுதான் தேவன் விரும்புறார். நீங்க உங்க பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதுதான் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். உங்க பிள்ளைகள்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்றதை கேட்டு என் பிள்ளை நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களே, அதேதான் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். என் மகா நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். நீங்க 70 வயசு ஆயிருந்தாலும் சரி, நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்போ. என் அன்பு உங்களுக்குள் நிலைத்திருக்க, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்க, நீ இந்த உறவுக்குள்ளே சரியானபடி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை தவிர்த்துட்டீங்கன்னா இது நடக்காது. இது நடக்காத போது உங்கள் சந்தோஷம் நிறைவாவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதான் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள டென்ஷன் வந்துட்டு அப்படின்னா அப்படிதான் இருக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா அதை ஈஸியா நீங்க என்ன பண்ணிட்டு போயிருவீங்க? சந்தோஷத்தோடு அதை நகர்த்தி கொண்டு போவீங்க. இப்ப கொடிகளுக்கு நடுவா இருக்கிற உறவை குறித்து பேசுகிறார். 12-17 வரை நேரம் கருதி நானே வாசிக்கிறேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. முதல்ல தேவனாய் கர்த்தர் 10 கற்பனை கொடுத்தார்.
அப்புறம் 10 2 2 இப்ப இந்த பகுதியில் 1 நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அந்த அன்புன்னு ஒண்ணு வரும்போது அதுக்குள்ள பொறாமை இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்வை பார்த்து மகிழ்ச்சி வரும். கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பதை பார்த்து என்ன உண்டாகும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அது அந்த அன்பின் நிமித்தமானது. நான் மே மாசம் அந்த புதிய ஆலயத்தை திறப்பதற்கு நானும் மனைவியும் மகன் 3 பேரும் ராமேஸ்வரம் போயிருந்தோம். அப்ப ராமேஸ்வரம் போயிருக்கும் போது அங்க இருக்கிற மிஸ்டர்கிட்ட சொன்னேன், எப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாம்பன் பிரிட்ஜு கீழே போட்ல போகணும். கடலுக்குள்ள போட்ல போறது போலாம். பாம்பன் பிரிட்ஜு கீழே போட்ல போறதுக்கு அனுமதி கிடையாது டூரிஸ்டுக்கு. மீன் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் பாம்பன் பிரிட்ஜு கீழே போவாங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பாம்பன் பிரிட்ஜு கீழே போட்ல போகணும்னு ஆசையா இருக்கு, ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல டூரிஸ்ட் போக முடியாது, லேடிஸ் எல்லாம் போனா சிக்கல் வரும், நீங்க வேணா லுங்கியை கட்டிட்டு வாங்க, மீனவர் மாதிரி போலான்னாரு. அப்ப அவர்கிட்ட சொன்னா, அப்படின்னா வேண்டாம் பிரதர் அப்படின்னு. உடனே அவங்க மாமா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாரு, ஒரு ஆர்சி, அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க பிஷப் ஐயா வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஆசைப்படுறாரு. அவர் சொன்னாரு, வா கூட்டிட்டு வான்னாரு. நாங்க ஏறி போட்ல உட்காடுறோம். சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்கு ஈவினிங் டைம்ல எங்களை கூட்டு போறாரு. ஏறி உட்கார்ந்த உடனே அவருக்கு எதிரிதான், நமக்கு எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் பக்கத்துல இருப்பானே, அவன் எதிரி வந்து அது வீடியோ எடுக்கிறான். அவருக்கு என்னன்னு கேட்டா, இங்க பிஷப் ஐயா வந்திருக்காங்கன்னு அவருக்கு ஊழியக்காரரு அவரை போட்ல கூட்டு போன அவர் தீர்மானமா இருக்கிறார். போட்டை ஸ்டார்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிட்டார். ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு என்னை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டார். இறக்கி விட்டா நான் கேட்டேன், இதுக்கு அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டேன். இல்ல அவர் காசு வேண்டான்ட்டார். காசு வேண்டான்னு எனக்குள்ள ஓடுற ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு வேண்டான்ட்டார். இப்ப அவருக்காக ஏதாவது பண்ணணும். யோவானு பேதரும் சொன்னமா, என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் தருகிறேன்ற மாதிரி நான் அவர் வீட்டுக்கு ஜோம் பண்ண வரணும்ன்றேன். அவரு வேலை இருக்குன்னு அங்க ஒரு வேலைக்கு போயிட்டார். அப்ப அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி அவங்க அத்தைட்ட பேசுறான், இந்த மாதிரி பிஷப் ஐயா அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண வரணும்ன்றாரு. உடனே வாங்கன்றாங்க. எனக்கு அவங்க வீட்டுல என்னது ஏது எதுவுமே தெரியாது. நேரா கடந்து போறேன். நேரா வீட்டுக்குள்ள போனோன்னு சொல்றான், என் தங்கச்சி தான் கட்டி கொடுத்துருக்கு, இதான் என் தங்கச்சின்னு மிஷினரி சொல்றான். தெபோரான்னு அவங்க பேரு. குழந்தை இல்லாம இருக்கிறாங்க பல வருஷமா. அப்ப நான் போய் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, ஷோ பண்றேன். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ரீசன் என்ன தெரியுமா? சிம்பிள் ரீசன் தான், என்ன போட்ல கூட்டு போயிருக்காங்க, நடக்கணும். பெரிய ரீசன் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன கூட்டு போயிருக்காங்கல்ல போட்ல, நீர் இதை செய்யணும். இதுதான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய செபம். அங்க சோமன்ட்டு வந்தேன். அடுத்த மாசமே போன் பண்ணாங்க, கன்சீவ் ஆயிட்டான். நல்லா விலையும் கொள்ளுங்க. அன்பு இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு தோணுதுல. அவருக்கு என் மேல ஊழியக்காரன்ற அன்பு இருந்ததுனால என் போட்டை சீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவர் ஆசையை நிவர்த்தி செஞ்சு வைக்கணும். பாம்பன் பிரிட்ஜு கீழே என்ன பண்ணி அவரை போட்ல கூட்டிட்டு போயிடணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். அது ஊழியக்கார் என்பதனால அவர் எனக்கு காண்பித்த அன்பு. இப்ப அவர் எனக்கு ஒன்ன பண்ணிட்டார் என்பதனால எனக்கு அவர் மேல ஒரு அன்பு பிறகுது. விளங்குதா இல்லையா? அப்ப இதுதாங்க நமக்குள்ள இருக்க வேண்டிய உறவு. நமக்குள்ள இருக்க வேண்டிய உறவு. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சிறிய உதவியோ பெரிய உதவியோ, இந்த அன்புல நான் அவருக்காக என்ன செய்யணும், அவர் எனக்காக என்ன செய்யணும், மாத்தி மாத்தி யோசனை எல்லாமே அன்பின் அடிப்படையில் இருக்கும்போது அதுதான் கொடிகளுக்கு நடுவா இருக்கிற சரியான உறவா இருக்கும். போன வாரம் நான் சொன்னேன், கொடிகளுக்கு நடுவில் எப்பவுமே உறவு என்பது சகோதர சிநேகம் தான். சகோதர சகோதரிகள் தான். வேற சிநேகம் சபைக்குள்ள என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. காதல், காமம், கள்ள காதல், நல்ல காதல், நொல்ல காதல், எந்த காதலும் கிடையாது. ஒன்லி சகோதர சிநேகம் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கிற கொடிகளுக்கு நடுவா இருக்கிற என்னது உறவா இருக்கிறது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அது கீழே பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொன்னாரு, அந்த அன்பு ஒருவர் நிலைத்திருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். அதாவது என் சிநேகிதரா இருப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், நீங்களும் எனக்காக ஜீவனை கொடுக்கிற அளவு அர்ப்பணிப்பு என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் அன்பினுடைய உச்சம் என்பது போல பேசுறார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றால், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். இப்ப சிநேகிதர், நான் ஃப்ரெண்டு பிரதர் தோல்ல கைப்பட்டு போறதுக்கா? ஜீவனையும் அவனுக்காய் கொடுக்கிற அன்புக்கு பேர் தான் என்னது, சிநேகித அன்பு.
நானும் கர்த்தர் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் அப்படின்னு ஒரு டயலாக் விடுறான்னு இங்க ஒருத்தன், நீ அவருக்காக ஜீவனை கொடுப்பியா? இங்க சொல்ற அந்த கண்டென்ட்டே வேற. நாங்க எப்படி சிநேகிதரானோ, கர்த்தர் அவர் பிதா என்ன சொன்னாரு எல்லாத்தையும் மறைக்காம இவங்கிட்ட ஏன் சொல்றாரு? ஏன்னா இவன் எனக்கு ஜீவனையும் தருவான் அப்படிங்கிற அந்த சிநேக பாசம் இருந்தா சொல்லுவார். அப்படியே ஓடுறோம். பலவீனத்தை குறிச்சு கவலைப்படுறது இல்லை, எதை குறிச்சு கவலைப்படுறதில்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் அவர் பேசுறாரு. அவர் சொன்னார், பிதா என்ற சொல்லிட்டாருன்னா உன்னையும் நான் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் உன்ட்ட என்ன பண்ணிருக்கிறேன் நான் சொல்லி இருக்கிறேன். காரணம், ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஸ்நேகம். நான் சிநேகிதன், நண்பன். என்ன நட்பு பிரதர்? இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் மாதிரி போலியா நட்பு கிடையாது. இல்லைங்க, 90களில் 80களில் கூட நட்புக்காக எதையாவது செய்வான். இன்னைக்கு எவனா எதாவது செய்வானா? நீ ஹாஸ்பிட்டல் படத்துக்கு அவனுக்கு 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வருவானே எவனாது? நீ படுத்துறேன்னு தெரிஞ்சு ஓடிடுவான். ஏன்னா போன உடனே துட்டு இல்லைன்னு துட்டுக்கிட்ட கேட்டுருவான்னு. இப்ப எனக்கு யார் வீட்டுல என்ன பங்கன் நடந்தாலும் சரி, இறப்பு வந்தாலும் சரி, ஐயா ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, கேள்வி நான் கேட்கறதே அவங்ககிட்ட, ஐயா பணம் வச்சிருக்கீங்களா, இதான் தேவை இருக்கா, என்கிட்ட இருக்குதோ இல்லையோ கேட்பேன். இல்ல பிரதர் தேவை இருக்குது, எங்க இருந்தாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ஏன் கேட்கறோம் அதை? அப்படி இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறா? விளங்குதா இல்லை? யார் இருக்கிறா? ஒருத்தருமே கிடையாது. ஃப்ரெண்டுன்றோம். என்ன ஃப்ரெண்டு? நீ கூத்தடிக்கிறதுக்கும், நீ களியாட்டுகள் ஈடுபடுவதற்கும், நீ மொத்தமா சேர்ந்து அந்த களியாட்டுகள், சரியான வார்த்தை தான், அந்த களியாட்டுகள்ல பயணிப்பதற்கு தான் உனக்கு நண்பன் நண்பி. ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை இன்னைக்கு அப்படிதான். ஒருவனுக்காக ஒருவன் எதையும் செய்வதில்லை, அதுக்கு பேர் அன்பே இல்லை. இங்கே கர்த்தர் சொல்ற அன்பு என்பது ஒருவருக்காய் ஒருவர் ஜீவனை கொடுக்கத்தக்கது. பவுல் சொன்னார், சாட்சி சொன்னார் ஆக்கிலா பிரிசிலாவை குறித்து, அவர் எங்களுக்காக தங்கள் கழுத்தை கொடுக்கவும் துணிந்தவர்கள், தயாரா இருந்தாங்க அப்படின்னு 16:4 ரோமர்ல பேசினார். அதான் அந்த ஸ்நேகம், அதான் அந்த அன்பு, அதான் பாசம். அது கீழே சொல்லும் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஆண்டு சொல்ல 17ஆம் வசனத்தை, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு அன்பிக்கிறேன். இதான் கொடிகளுக்கு நடுவா இருக்கிற உறவு. இப்ப உலகத்தோடு எனக்கு இருக்கிற உறவு என்ன பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் போன வாரம், நான் உலகத்தான் அல்லாதது போல 17ஆம் அதிகாரத்துல பேசினார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. என்ன வித்தியாசம் சொன்னேன்? 2 பேர். என்ன வித்தியாசம்? பரிசுத்தம் என்கிற ஒன்றுதான் வித்தியாசம். இங்க தேவனாய் கர்த்தர் அதான் பேசுறாரு. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்புறம் கீழே சொல்றார், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தங்களுடையதை சிநேகித்திருக்கும். குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வடியும். கையில காசே இல்லை, இந்த நாய்க்கு மட்டும் குடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுக்குறான்னு கேட்டா அவனுக்கு அங்க ஒரு நாய் வெயிட் பண்ணும். வீட்டுல மனைவி சொல்லிட்டே இருப்பா, கையில் 5 பைசா கிடையாது, இந்த நாயை மட்டும் டெய்லி குடிச்சு வந்துருது, இதுக்கு எங்க இருந்து வருது? புருஷனை சொல்லுவா. ஆனா அதுக்கு ஒருத்தர் இருக்கான், ஏன்னா நீ உலகத்தானா இருந்தா உலகம் ஒண்ணு என்ன செய்யும்? சிநேகிக்கும். அவன் கேட்டா ஜாயிண்ட் அடிப்பான். என்னங்க, வாய்க்கல போட்டு என்னது இப்ப லேட்டஸ்டாக கூலிப்பு சரியா, வாய்க்கல போட்டு அமைக்க வச்சிருப்பான். பக்கத்து நண்பன் கேட்டானா உள்ள இருக்கிறத எடுத்து கூட கொடுப்பான், வாங்கி வாயில வச்சுக்கிடுவான். நாத்தம் முடிச்ச பயலு பாக்குறான். உலகத்துல பாத்துக்கிட்டே இருக்கும், வாய்க்கல வச்சிருக்கான் பிறகு அதுல இருந்து எடுத்து கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறான் வாய்க்கல. விளங்குதா? விளங்கல? ஏன் பிரதர்? எல்லாம் உலகத்தான், அவன் அப்படிதான் இருப்பான். உனக்கு உயிரே போனாலும் அவன் உனக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டான். ஏன்னா நீ உலகத்தான் அல்ல. இப்ப உலகத்தோடு எனக்கு இருக்கிற உறவு அப்படிதான். அது சொல்லும்போது சொல்லாரு பாருங்க, நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அதுக்கு சொல்ல, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் வசனத்தை கை கொள்ளதுண்டானால் உங்கள் வசனத்தையும் என்ன செய்வார்கள்? கை கொள்ளுவார்கள். அப்ப என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு உலகம் செஞ்சதை விட பெருசா உடனே உலகத்திலிருந்து எதிர்பார்க்காதன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு உலகம் என்ன பண்ணுச்சோ அதான் உனக்கும் பண்ணும். அதில் இருந்து பெருசா உடனே உலகத்திலிருந்து என்ன பண்ணிடாத, எதிர்பார்த்துறாதன்னு அர்த்தம். கர்த்தர் அதான் சொல்ல வர்றார். ஐயா யோசிச்சுக்க, நான் இப்படி எல்லாம் எதிர்பார்த்தேன் எங்க அண்ணங்கிட்ட இருந்து, உங்க அண்ணங்கிட்ட இருந்து ஒன்னும் எதிர்பார்க்காது. என் தங்கச்சி எல்லாம் பார்த்துப்பா, உலகத்தான், அவ உனக்கு ஒன்னையும் பார்க்க மாட்டா. கிறிஸ்துவுக்கு உலகம் என்ன பண்ணிச்சோ அதுதான் உனக்கும் பண்ணும்.
அதுக்கு மேல ஒன்றை உலகத்திலிருந்து எதிர்பார்த்தன ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லப்படாது. புரியுதா புரியலையா? கர்த்தர் அதான் எனக்குள்ள தொடர்பாக சொல்லுகிறார். அது கீழே சொல்றாரு, அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். நான் அவரிடத்தில் பேசாதிருந்தேன், நான் தான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் அவன் அடங்கல, அதனால அதற்கு உண்டான தண்டனை வாங்குவான். எனக்கு தெரியாது என்று அவர்கள் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் அங்கே பேசிக்கொண்டே வர 25ஆம் வசனத்துல சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிடுச்சு. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களை அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உலகத்தின் நடுவில் சாட்சியா இருங்கன்றார். ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அப்புறம் சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். பகைப்பதற்கு முகாந்திரமே இருக்காதுன்றார். ரீசனே இருக்காது. ஏன் பாய்க்கிறான் தெரியாது, ஏன் பொறாமப்படுறான் தெரியாது, ஏன் பிரதர் இப்படி வெறி கொண்டு எழுப்பி நிற்கிறான் தெரியவே தெரியாது. ஏன் இது நடக்குது, எதுக்கு இப்படி பயக்கிறான் தெரியவே தெரியாது. எந்த முகாந்திரமும் இருக்காது. முகாந்திரமே இருக்காதுன்னு அப்படிதான் நடக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றார் கர்த்தர்? இயேசுவே போய் பிரசங்கம் பண்ணாலும் அதான் நிலைமைன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணாலும் அங்க அதான் நிலைமை. அப்ப நம்ம அதெல்லாம் கடந்தா நின்று ஜோம் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் சகிச்சு ஊழியம் பண்ணா அங்கிருந்து 2 ஆத்துமா வரும், அவ்வளவுதான். மனம் திரும்புறதுக்கு ஒரு ஆத்துமா, எழும்புறதுக்கு 99 ஆத்துமாட்டு நம்ம என்ன சென்றிருக்கு, மல்லு கட்ட இருக்கு. நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அப்ப இந்த வசனம் சொல்றது அதான், எனக்கு என்ன செய்வானா அதான் உனக்கும் செய்வான். அதைத்தான் செஞ்சா இனி செய்யவும் செய்வான். அதுக்கு மேல உலகத்திலிருந்து ஒன்னை எதிர்பார்க்காத. ஆனா கொடிகளாகி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருங்க. அதுதான் செடிக்கு மகிமை, அதுதான் பிதாவுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்க. அது அவருடைய அன்பையும் அவருடைய சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி கொண்டு வரும். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். பொங்கி வலியும். நிறைவாகனுடைய அர்த்தம் தான் மகிழ்ச்சி பொங்கும். தேவனுக்குள் இருந்தீங்கன்னா என்ன உண்டாகும், மகிழ்ச்சி பொங்கும். அப்ப பிரச்சனையே வராத பிறகு வரும், ஒரு செகண்ட்ல மறைஞ்சிடும். எங்க வீட்டுல சண்டையே வராதானே, அதெல்லாம் வரும், அப்பப்போ வரும். ஆனா அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். நான் என்ன பேசினேன்னு எனக்கும் ஞாபகம் இருக்காது, அவங்க என்ன பேசுனாங்கன்னு அதுவும் ஞாபகம் இருக்காது. அது ஒரு பெரிய பாக்கியங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த அண்ணன் அப்படிதானே சொன்னாருன்னு. அப்படியா, ஞாபகமே இல்லையே. அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? என்னங்க, சிலருக்கு நல்லதெல்லாம் மறந்துடும், கெட்டது ஞாபகம் இருக்கும். என்னங்க, ஒரு மூத்த ஊழியக்காரர், அவங்க தங்கச்சி திடீர்னு புருஷங்கிட்ட சண்டை போட்டு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இவர் வீட்டுக்குள்ள வரார், வந்தோன்னா பார்க்காரு, அழுதுகிட்டு இருக்குது, ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. இவர் போனார், நேராக குளிச்சாரு, குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு போடுமான்னாரு. அவங்க அம்மா கேட்டாங்க, ஏண்டா ஏதாவது உணர்வு இருக்காடா உனக்கு, அவ வார வந்து அழுதுகிட்டு இருக்கிறா, ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிற, ஒம்பாட்டு குளிச்ச ஒம்பாட்டுக்கு சாப்பாடை போடுன்ற. உன தங்கச்சிட்டு கேட்டார், என்னமா பிரச்சனை? என் புருஷன் அடிச்சுட்டார், அதனால கோபத்தில் வந்துட்டேன். அது திரும்ப கேட்டாரு, உனக்கு எத்தனை முறை முத்தம் கொடுத்தாரு, என்னைக்காவது வந்து என்கிட்ட சொன்னியா? எத்தனை முறை முத்தம் கொடுத்தார், ஒன்னு கூட என்கிட்ட சொல்லல, அடிச்சதை மட்டும் என்கிட்ட சொல்றியான்னு இருக்காரு. அதோட பெட்டியை தூக்கிட்டு போனவர் தானா, வாழ்நாள் முழுக்க வீட்டுக்கு அடிச்சிட்டாரு, வரவே இல்லை. சிலருக்கு சிலர் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடும், கெட்டது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்லனா, கெட்டதெல்லாம் மறந்துரு, நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அப்ப அதை மறக்க செய்யறது கிருபை தரதே பெரிய கிருபை. ஓ ஆமா இல்ல, அன்னைக்கு அப்படிதான் பேசினாங்கல்ல, அப்படி நமக்கு தோணவே தோணாது. ஏதோ பேசினாங்க, சண்டை இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, அப்படி தோணுமே தவிர என்ன வார்த்தை பேசினாங்க, அது என்ன வார்த்தை, அது எனக்குள்ள வரவே வராது. அது ஒரு பெரிய கிருபை, அது ஒரு பெரிய கிருபைன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு கொடிகள் உறவா இருந்து செடிக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக எல்லா கொடியிலும் கனி வரணும்னு நினைங்க. செடிக்கு அழகா இருக்கும் இல்லையா? என்னங்க, திராட்சை செடி அப்படியே கொடி விட்டு படர்ந்துருக்கு, ஒரு கொடியில மாத்திரம் கொடி காய்ச்சி தொங்குது, மீதியெல்லாம் காஞ்சி போயிருந்தா செடிக்கு மகிமையா? அதாவது கிறிஸ்துவுக்கு மகிமையா, பிதாவுக்கு மகிமையா? எல்லா கொடியும் கனி கொடுத்தாதானே மகிமை. அப்படி எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் நலமா இருக்கணும் என்கிற எண்ணம். பொறாமை என்பது வாழ்க்கையில துளி அளவு கூட இருக்கக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு
2-3 காரியம் எனக்கு கர்த்தருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு கர்த்தருக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அதுல ஒண்ணு, என் வாழ்க்கையில பொறாமையே கிடையாது. எவன் மேலேயும் பொறாமப்பட்டதே கிடையாது. ஐயோ அவன் அதை வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் ஒரு ஞாபகம் வராது. பொறாமை என் வாழ்க்கையில இருந்ததே இல்லை. ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை. அது எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர். யார் மேலேயும் எனக்கு என்ன வராது, பொறாமையே வராது. போய் பார்த்துட்டு பிரதர் இதை விட நீங்க பெட்டரா இப்படி பண்ணிருக்கலாமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்போமே தவிர, இதை பண்ணிட்டானே என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, வரவே வராது. இதுவரை வந்ததே இல்லை. அது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு காரணம். நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால உங்க நான் சாட்சியா சொல்றேன், நான் பிளஸடா இருக்கிறேன், கர்த்தர் இப்படி ஆசை வச்சிருக்கிறாரு, இதே மாதிரி இருங்க, கர்த்தர் உங்களும் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார் சொல்றதுக்கான ரீசன் அப்படியாவது கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு பெரிய சந்தோஷம். இப்ப விளங்கி கொள்ளுங்க, இதெல்லாம் கர்த்தர் விரும்புவது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம இல்லாம எரிச்சல் இல்லாம. அவ இப்படி இந்த வார்த்தையை சொன்னா, போன வாரம் முறைச்சுக்கிட்டே போனா, ஏன்னா நான் புதுசா ஒரு சேலை கட்டிருந்தேன் பத்திலா, அதை பார்த்தோன்னா பொறாம வந்துட்டு. அப்புறம் அடுத்த வாரம் வந்து அக்கா இது எங்க வாங்குனீங்கன்னு கேட்டா, நான் சொல்லிடுவேனா நான் ஜப்பான் போகும்போது வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். நிறைய வீட்டில் நடக்கிறதா, இது எங்க வாங்கினீங்க, பக்கத்துக்கெல்லாம் இருப்பாங்க, கேட்டா சொல்லுவாங்க நான் மும்பை போயிருந்தேன்னா வரும்போது அங்க வாங்கிட்டு வந்தேன். என்னங்க இதெல்லாம் நடக்கும், நாட்டுல எல்லாம் நடந்துட்டே இருக்கும். எதுக்குங்க இது, கர்த்தர் செய்தெல்லாம் விட்டுரு, ஐக்கியமா இரு, அன்பாயிரு. ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஸ்நேகம் உங்களுக்குள்ள இருக்கட்டும், அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் அப்படிதான் இருக்கிறேன், எனக்குள்ளே நிலைத்திரு. நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், என் நாமத்தில் என்ன கேட்கறியோ பிதா தருவாரு. நான் கொடுப்பேன்னு ஒருக்கா சொல்றாரு, பிதா தருவார் ஒருக்கா சொல்றாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம், அப்படியே ஜெபிக்கலாம், எழுந்திருக்கலாம். அவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கிற போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். எவ்வளவு குறை இருந்தாலும் நிறைவா வாழுவீங்க, மகிழ்ச்சியா வாழுவீங்க. உங்கள் குறைவுகள் ஏற்ற காலத்துல ஒவ்வொன்றாய் சரிப்படுத்தப்படும். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. அத்திமரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. தலை போகிற காரியம் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா என் கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். அது நிலைத்திருக்கிற போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு அதைத்தான் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தொழில, வேலையில அவர் உருவாக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே கடந்து வரும்படி விரும்புகிறார். இன்றைக்கு அந்த கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயங்களை திறந்து, அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் இருதயங்களை திறந்து ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, என் வீடு துக்கமுகமா இருக்கிறது. ஒரு சிலருடைய ரட்சிப்பின்மையினால என் வீடு துக்கமா இருக்கிறது. கவலை உள்ளே அடைக்கிறது, நெஞ்சை அடைக்கிறது. சூழ்நிலை சரியில்லை பிரதர், தொழில் சரியில்லை, அது நிமித்தமாய் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறேன். சரியான வேலை இல்லை அல்லது வேலையே இல்லை. எதுவா இருந்தாலும் அது நடுவில் தேவனாய் கர்த்தர் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். அவருக்கு முன்னாடி நிக்கிறீங்க, அதை உணர்ந்து இன்னைக்கு இருதயத்தை திறந்து சொல்ல போறீங்க. ஆண்டவரே, என் வீட்டின் சூழ்நிலை மாறட்டும், தொழிலின் சூழ்நிலை மாறட்டும், குடும்பத்தின் சூழ்நிலை மாறட்டும். நான் எப்படி இருந்தாலும், எதன் நடுவில் என்னுடைய இழப்பு எப்படி போய்கொண்டிருந்தாலும், நான் மகிழ்ச்சியினுடைய நிறைவாய் வாழும்படி அந்த சந்தோஷத்தை எனக்குள்ளே நிறைவாக்கும். இந்த சந்தோஷத்தை எனக்குள்ளே நிறைவாக்கும். ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க என் தகப்பனே. இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினீங்க அல்லவா, இந்த அதிகாரத்தை நீங்க காண்பிக்கிற போது எந்த வசனத்தை ஜனங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்திருந்த போது இதுதான் வார்த்தை, இதை சொல் என்று சொன்னீர் அல்லவா. இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவர்களை என் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உங்களுடைய உபதேசத்தினால் சுத்தம் பண்ணுகிறவர், அந்த சுத்தத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். கனி நிலைத்திருக்கத்தக்கதான பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். அந்த கிருபை ஊற்றப்படுவதாக. வாயை விரிவாய் தர தேவன் அதை நன்மையால் நிரப்புவார். இதான் வாக்குத்தத்தம். வேடிக்கை பார்க்காதீங்க. யாரை என்ன பார்த்து பிரயோஜனம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அங்கிருந்து ஒரு நன்மையும் உங்களுக்கு வரவே வராது. இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நிறைவாய் என் வீட்டுக்குள்ள இறங்கட்டும், என் குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும், என் வேலை ஸ்தலத்துக்குள்ள இறங்கட்டும், என் தொழில இறங்கட்டும், என் சுற்றுப்புறத்தில் ஆண்டவரே அந்த நிறைவான சந்தோஷம் இறங்கட்டும். சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியான அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. கேளுங்க கேளுங்க. எங்கள் அன்பு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே இந்த மகிமை இறங்கட்டும், இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். நீர் இவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கவும், சந்தோஷமா இருக்கவும், பிள்ளைகளுடைய வாழ்வு சந்தோஷமாய் நிறைவாய் இருக்கவும் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டத்தக்கதாக எங்கள் பரிசுத்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படும் மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.